அப்போ வந்து விஜய்க்கு மனசாட்சி இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய்க்கு மனசாட்சி வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சது வைகோ செய்யும் அரசியல். இப்படி எல்லா தரப்பும் அரசியல் அந்த செத்து பிணமாக கிடந்து போய் புதையுண்டவர்களுக்கான நியாயத்தை கேட்கக்கூடிய எண்ணமோ அருகதையோ எந்த கட்சிக்கும் இல்லைங்கிறது தான் ஒரு சோகம். செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்கறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவனுக்கு அந்த போதை, இவனுக்கு இந்த போதை, வேடிக்கை பார்க்குற போதை. சரி, அப்போ ரெண்டுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். ஸோ இந்த இக்கட்டான ஒரு சூழலை மாற்றுறதுக்கான ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. அதோடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்களா மக்களே, நான் வேலை தர்றேன்னு சொல்கிறேன், அதை கூட முடியாதுங்கிறாங்க. நான் உங்களை வந்து பார்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ அதுக்குள்ளேயே அறிக்கை விட்டாங்களே, அவங்க வழக்கு போட்டாங்கன்னு ஒன்றைய நான் எங்கள் தலைவர் அங்கே போகிறத தடுக்க பார்க்குறாங்க பார்த்தீங்களான்ட்டாங்கல்ல. அதாவது இந்த 41 பேர் மேலே ஒரு அனுதாபமோ இல்லை அதை தாண்டின ஒரு வருத்தமோ எப்படி விஜய்க்கு இல்லையோ அது மாதிரி MK ஸ்டாலினுக்கு இல்லை, எந்த அரசியல்வாதிக்கும் இல்லை. இருந்த அரசியல் பண்ணுவாங்களா அப்படி? இவர் என்ன செஞ்சிருக்க முதலமைச்சர்னா அவரை வந்து எஃப்ஐஆரில் சேர்த்துருக்கணும்ல. கண்டிப்பாக. அவங்க ஒரு மாத காலமாக காணாமல் போயிட்டாங்க கரூர் சம்பவம் நடந்த அப்புறம். அந்த நேரத்தில் உடனே எஸ்கேப் ஆனது விஜய். அவருக்கு வந்து திருச்சியிலேருந்து கரூர் வர்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுது. ஆனால் கரூர்லேருந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல ஆமாம், இது சீமானை நிறுத்தி இந்த 2 திமுக அதிமுக ஆதரிச்சிச்சுன்னா அதை விட தவேக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடையாது. வணக்கம். வணக்கம். இப்போ விஜயோட கரூர் பயணம் இன்னைக்கு பல கட்சிகள் வந்து எதிர்வினையாற்றிருக்கு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த 41 குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு வேற ஒரு செய்தி வருது. அது எப்படி பார்க்குறீங்க? இது விஜய் செய்வது சரியா? சட்டம் என்ன சொல்லுதுங்க? அதாவது விஜய் செய்கிறது மட்டும் இல்லை, மற்ற கட்சிகள் செய்வதும் தவறு தான். அதாவது அந்த கரூர் பலி அந்த ஒரு கூட்டத்துக்கு கூட்டம் சேரட்டும் அப்படின்னு வேணும்னு தாமதமாக போனது விஜய் செய்த அரசியல். விஜய் மேலே தப்பாக இருந்தாலும் கூட அவர் மேலே வழக்கு பதிந்தால் அனுதாபமாகிருமோ அப்படின்னு நினச்சிட்டு வழக்கு அவர் மேலே திமுக விட்டது இன்னொரு தவறு. MK ஸ்டாலின் செய்த அரசியல். என்ன நடந்துச்சுன்னே தெரியாமலேயே இதில் சதி நடந்திருக்குன்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமியோடைய அரசியல். இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள்லாம் தராமல் அதுக்கு மட்டும் 2 லட்சம் இறந்தவங்களுக்குன்னு சொன்னது மோடி செய்த அரசியல். அந்த நேரத்தில் வந்து விஜயை வந்து நீங்கள் ஏன் வழக்கில் சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் ஆதவர்ஜினாட்ட நான் வந்து சோகமாக விசாரிச்சேன்னு சொன்னது திருமாவளவன் செய்கிற அரசியல். அப்போ வந்து விஜய்க்கு மனசாட்சி இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய்க்கு மனசாட்சி வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சது வைகோ செய்யும் அரசியல். இப்படி எல்லா தரப்பும் அரசியல் அந்த செத்து பிணமாக கிடந்து போய் புதையுண்டவர்களுக்கான நியாயத்தை கேட்கக்கூடிய எண்ணமோ அருகதையோ எந்த கட்சிக்கும் இல்லைங்கிறது தான் ஒரு சோகம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு நிவாரண நிதின்னு பல லட்சங்கள் வாங்கியிருக்காங்க. குறிப்பாக தாவேகா பக்கம் 20 லட்சம், திமுக ஆளும் அரசு கொடுத்த அந்த சமயத்தில் 10 லட்சம், சில கட்சிகள் 5 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம், இன்னும் பல கட்சிகள்லாம் சிறு கட்சிகள்லாம் கொடுத்தாங்க. ஒரு குறிப்பாக ஒரு 40 லட்சம் கிட்ட ஒரு குடும்பத்துக்கு போய் சேர்ந்தது ஒருவருக்குன்னு. இப்போது அரசு வேலை, இங்கே அரசு வேலைன்னும் போது ஒரு நெருடல் இருக்குது. இது சரியா? ஏன்னா ஆனால் ஒரு பக்கம் ஒரு மனசாட்சிப்படி பார்த்தா சரி இருக்கிட்டு அவங்கெல்லாம் கஷ்டப்படுற குடும்பம் போகட்டும் அப்படின்றாங்க. ஆனால் பல பேர் இங்கே படித்துட்டு வேலை வாய்ப்பில் திண்டாடுறவங்களாம் இருக்காங்க. இந்த 41 வேலைன்றது வந்து எளிதாக கடந்து போக முடியாது அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு பார்வை பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறது இது? அதாவது ரொம்ப புகழ்பெற்ற வாசகமாகிட்டார் விஜய் வந்து, ஸ்டாலின் சார் ஊரா விட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னு. கடந்த ஆட்சி காலத்தில் MK ஸ்டாலின் அப்படி தான் பண்ணார். எப்படின்னா இப்போ விஜய் மாதிரியில் மற்ற கட்சிகள் மாதிரி அந்த இறந்தவங்களோட குடும்பத்துக்கு வந்து நிதி எவ்வளோலாம் கொடுங்க, 50 கோடி கூட கொடுங்க ஒரு இதுக்கு. அதெல்லாம் பாவப்பட்ட மக்கள் அவங்க விருப்பம், வாங்குறவங்க விருப்பம், கொடுக்குறவங்க விருப்பம். அந்த அரசு பணம் தலா 10 லட்சம் கொடுத்தது இருக்குல்ல, MK ஸ்டாலின் செஞ்சது இருக்குல்ல, அது மிகப்பெரிய தவறு. ஸ்டாலின் இல்லை, யார் செஞ்சாலும் தவறு. ஏன்னா அதில் வந்து என் பணமும் இருக்குது, உங்கள் பணமும் இருக்குது, நம்ம பணமும் இருக்குது. அதில் எது வந்து அரசு பணம் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரில் வந்து ஒருத்தர் வந்து அதில் மரணம் அடைந்திருக்கிறார், இல்லை பாதிக்கப்பட்டிருக்கிறார், இல்லை தேசத்துக்காக போராடி இருக்கார், ஏதோ ஒரு பொது விஷயத்துக்காக வந்து இறந்தாங்க, பாதிக்கப்பட்டாங்கன்னா அவருக்கோ அவரோட சார்ந்த குடும்பத்திற்கோ வந்து அரசு பணத்தை கொடுப்பது தவறல்ல. மக்கள் பணம், அரசு பணங்கிறது மக்கள் பணம், நம்ம வரி பணம். அதை விட்டு ஒரு வேடிக்கை பார்க்க போன ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு கட்சி தலைவரும் கூட இருந்தாலும் நடிகருங்கிற முறையில் தான் போய் பார்க்க போனாங்க. போய் பார்க்க வரல, தலைவராகவே இருக்கட்டுமே, போய் பார்க்க போகிறாங்க. அந்த நெரிசல்
அப்போ ஓரளவு மேலே கூட்டம் இருக்குன்னா வந்திருக்கலாம், இல்லை வெளியே வர முடியாது அப்படிங்கிற சூழல்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஒருத்தரை போய் பார்க்க போன ஒரு விஷயத்துக்காக இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்கள தியாகியாக்கி பணம் கொடுக்குறதுங்கிறதுல மக்கள் வரி பணத்தை திமுக வந்து வேணால் தன்னுடைய கட்சி பணத்தை 10 லட்சம் இல்லை 20 லட்சம் கூட கொடுத்துருக்கலாம். நம்ம பணத்தை கொடுத்ததுங்கிறது இருக்குல்ல, அது எந்த கட்சி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அந்த மாதிரி திமுக மட்டும் தான் பண்ணிச்சு அப்படின்னு இல்லை. யார் செய்தாலும் தவறு. அந்த போக்கு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணாதீங்க. ஒரு அனுதாபம் மக்கள்கிட்ட வந்துருச்சுன்னா அதேமாதிரி கள்ளசாராயம் குடிச்சு சித்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவனுக்கு அந்த போதை, இவனுக்கு இந்த போதை, வேடிக்கை பார்க்குற போதை. சரி, அப்போ ரெண்டுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான். அப்போ அதுக்கு வந்து நம்ம பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கான ஒரு அருகதை கிடையாது. சட்டப்படி உரிமை இருக்கலாம், ஆனால் ஒரு தார்மீக அருகதை கிடையாது எந்த முதலமைச்சராக இருந்தாலும். ஒன்று. அடுத்தது அரசு வேலைக்கு வருவோம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 2024 செப்டம்பர் அக்டோபரோ ஒரு 9000 காலி இடங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி காலி இடங்களுக்கு நடந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டான். அதாவது 10,000 கணக்கு வச்சிங்கன்னா 10,000 வேக்கன்சிக்கு 7 லட்சம் பேர் போகிறான். அப்போ ஒரு இடத்துக்கு எத்தனை பேர் முட்டி மோதுறான்? 10th முடிச்சு +2 முடிச்சு காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் இந்த தேர்வுக்காக படித்து அதுக்கு வந்து டியூஷன் வச்சு எவ்வளோ செலவு பண்ணி நேரத்தை ஒதுக்கி ஒன்றுமே இல்லாமல் கொண்டு போய் வந்து கூட்ட நெரிசலில் செத்துட்டான்னு சொல்லி வேலை கொடுக்குறதுங்கிறது அந்த இளைஞர்களுக்கு அடுத்த சந்ததியினருக்கு ஒரு நம்பிக்கை இழப்பு. இது வந்து ஒரு துரோகம். இதுவும் வந்து ஊராவுட்டு ஸ்வீட் தான். விஜய் அதை புரிஞ்சுக்கணும். பணமாக கொடுக்கறது மட்டும் இல்லை, அரசு பணத்தை எடுத்து அள்ளி கொடுக்கறது மட்டும் வந்து ஊராவுட்டு ஸ்வீட்டு கிடையாது. இல்லை, இதில் ஒரு அரசியல் இருக்கும். இப்போது எதிர்கட்சிகள் அந்த வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடாதுன்னா பார்த்தீங்களா உங்களுக்கு தரக்கூடாதுன்னு அரசியல் பண்ணுவார். இது எப்படி எடுத்துக்கிறது? இந்த மக்கள் பார்வை இருக்குல்ல, அதுக்கு இங்கே ஒரு கேள்விக்குறி தானே இது. இப்போ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இருக்காங்கல்ல, அவங்கள தவிர வேற யாருக்குமே இப்படி கொடுக்கறது பிடிக்காது. வெளிப்படையாக சொல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ நம்மள மாதிரி நம்ம வெளிப்படையாக பேசுகிறோம் தப்புன்னு இன்னும் சில பேர் பேசுகிறாங்க. மற்றபடி வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே இந்த ஆதங்கம், இந்த கோபம் இருக்குது. இது தவறு அப்படின்னு இல்லை. இன்னொரு லாஜிக் யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ ஒரு குடும்பத்துக்குமே அவங்க பணம் கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்க, ஒரு 60 லட்ச ரூபா வந்திருக்கு. அது பேங்க்கில் போட்டாலே 50,000 கிட்டத்தட்ட வட்டி வரும். அதை விட வாழ்க்கையா? அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கிறத நான் 10 தடவை சுற்றி போயிடுவேன். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா தான் ஓடிட்டு இருக்குது. நான் விஜய் வராரு, நான் அந்த மாநாடுக்கு போகிறேன், வீட்டில் வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும்னு அதுதான் போயிட்டு இருக்கு. சரி, என் பிள்ளைக்காச்சும் ஒரு வேலை கிடைக்கிட்டான், வீட்டுக்கு கொஞ்சம் பணங்கன்னா வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு மோசமான மனநிலைக்கு கொண்டு போகிறாங்க பாருங்க. இது தப்பு. கள்ளசாராயம் குடிச்சு சித்தியா 10 லட்சம், கூட்டத்தில் போய் நெரிசல் பட்டு சித்தியா 10 லட்சம். அது என்ன கவர்மெண்ட்? கண்டிப்பா மக்கள் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. காலெல்லாம் உழைச்சாலும் அந்த 5 லட்சம் சம்பாதித்து நாயா பாடுபடுறோம். இது மு.க. ஸ்டாலின் செய்தாலும் தப்பு, விஜய் செய்தாலும் தப்பு, இவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க செஞ்சதும் தப்பு தான். இது எதுக்காக செய்யறாரு? அதாவது சிபிஐ வழக்கு இருக்கு, உங்க தரப்புல ஏதாவது சாட்சிகள் மாறி சொல்லுவாங்களோ? அதனால வேலைவாய்ப்பு ஏற்கனவே 20 லட்சம் கொடுத்தாரு, இன்னும் வேலைவாய்ப்பு கொடுத்தா அவங்கெல்லாம் அமைதியாகிடுவாங்க, சந்தோஷமாயிடுவாங்க, நமக்கு அந்த கேஸ்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு பார்வையில் பண்ணுறாரா? இல்லை, இந்த கேஸ்லேருந்து வெளியில் வர்றதுங்கிறது வேற. அது சிபிஐ கையில் இருக்குது. சிபிஐ வந்து மத்திய அரசு கையில் இருக்குது. ஸோ அதுக்கான ரூட்டு வேற. அந்த ரூட்டை பிடிச்சி தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. அது ஒரு பக்கம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுநர் வந்து மதுரையில் போய் ஆய்வு பண்ணார், வைகை ஆற்றை பற்றிலாம் பேசினாருன்னு சர்ச்சையாச்சு. அதுக்கு நிர்மல்குமார் அவர் மட்டும்தான் அதுக்கு எதிர்த்து பேசினார். அதுக்கப்புறமும் ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா, பொதுமக்களே உங்களுக்கு பிரச்சனை கோரிக்கைலாம் வந்து கொடுங்கிறாரு. வாய் மூடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதே ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மாநில அரசுக்கு நிதி சுமை இல்லாமல் இருந்துச்சு, இப்போ நிதி சுமை இருக்குது, அதில் கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்குகளை சமாளிக்கிறதுக்கான ரூட்டில் அது ஒரு பக்கம் போகிறாரு. இதில் பண்ணுற அரசியல் என்ன அப்படின்னா, இதில் ஆக பெரும்பாலானவங்களுக்கு தெரியும், இதில் வந்து முதல்ல ஒரு தவறு வந்து விஜய் மேலே. ஏன்னா இவருக்கு தான் ஒரு கட்சிக்கு நடத்துகிறாரு, கூட்டம் கூட்டுறாரு, அந்த கூட்டத்துக்கான வசதி வாய்ப்புகள் அங்கே வரங்களுக்கு செய்யலை. காலையில் வந்து 11 மணிக்கெலாம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டு போடுறாரு இவர் புஷி ஆனந்த். பேட்டியும் கொடுக்குறாரு, இன்னும் சோசியல் மீடியாவில் இருக்குது. ஆனால் போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்குறது 3 மணி தான் மதியானம். அப்புறம் எப்படி இவர் 11 மணின்னு சொன்னாருன்னு தெரியல. அப்போ வந்து மக்கள் காலையில் 9 மணிக்கெலாம் கூடுறாங்க, இவர் 7:30க்கு வர்றாரு. அப்போ எவ்வளவு நேரம் தாமதம்ங்கிறதா முக்கியமான ஒரு காரணம். அதுக்கு அடுத்தது அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குடிநீர் பாட்டில் இல்லை, ஒரு அவசர ஆத்திரத்துக்கு வெளியில் போய் வரலாம்,
அப்படின்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. அப்புறம் வந்து இவருடைய பஸ்ஸு இவர் வந்தோடனே கூட்டமாக இருக்க உள்ளார வேணான்னு ஒரு டிஎஸ்பி சொன்னதாகவும் ஆதவ ஒரிஜினா இல்லை உள்ளே போகலான்னு சொன்னதுனால அதனால தான் அதீதமான நெரிசல் ஏற்பட்டதும் அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இவங்களுக்கு எதிராக இருக்குது. இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கைது செய்யப்பட்டார் தவேகாவுடைய கரூர் மாவட்ட செயலாளர், அவருடைய மனைவி வந்து சொன்னாங்க, அங்கே கூட்டத்தில் வந்து எல்லாருக்கும் ஊசி போட்டாங்க, ஏதோ ஒன்று மறைமுகம் பவுடர் தூங்கினா அவங்கனாங்க. அவங்க மேலே கேஸ் இல்லை, என்ன இதுன்னு தெரியல. அதெல்லாம் இப்போ வந்துச்சுன்னா பிரச்சனையாகும் அவங்களுக்கு. அப்புறம் தவேகாவுடைய வழக்கறிஞரே சொன்னார், அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு 41 உடல்களை அப்படியே கொண்டு வந்து இங்கே கணக்கு காட்டிட்டாங்கன்னாரு. அது எவ்வளோ பெரிய பகீர் அது. இப்போ வந்து இந்த ஒரு சூழலில் ஒரு நேர்மையாக இந்த விசாரணை நடக்கும் பட்சத்தில் முதல் குற்றவாளியாக அங்கே சேர்க்கப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறவங்க விஜய். ஏற்கனவே வந்து அதில் இங்கே எஃப்ஐஆரில் வந்து அவர் பேர் இல்லாவிட்டால் கூட இவர் பேர் இருக்குது, ஆதவ ஒரிஜினா புஷி ஆனந்த் பேர் இருக்குது. இங்கே அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தானே முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்தாங்க, இன்னும் இந்த முன்ஜாமீனில் தானே இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழலில் இருக்குது. ஸோ இந்த இக்கட்டான ஒரு சூழலை மாற்றுறதுக்கான ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. அதோடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்களா மக்களே, நான் வேலை தர்றேன்னு சொல்கிறேன், அதை கூட முடியாதுங்கிறாங்க. நான் உங்களை வந்து பார்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ அதுக்குள்ளேயே அறிக்கை விட்டாங்களே, அவங்க வழக்கு போட்டாங்கன்னு ஒன்றைய நான் எங்கள் தலைவர் அங்கே போகிறத தடுக்க பார்க்குறாங்க பார்த்தீங்களான்ட்டாங்கல்ல. இவங்க நேரேட்டிவ்லாம் வந்து ஒரு புதுசாக இருக்கும். ஒவ்வொன்று அதை நம்பக்கூடிய அப்பாவிகளும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் தங்கள் மீதான இந்த பழியை போக்குவதற்காக, அதை தப்பிப்பதற்காக இவங்க உருவாக்குற விஷயம் தான் இது அத்தனையும் அரசு. அதுதான் இப்போ இந்த கரூர் நிகழ்வை சம்மந்தப்படுத்தி செந்தில் பாலாஜியை ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்களா? ஏன்னா அவர் தான் குரல் கொடுத்தது. அந்த கரூர் சம்பவத்தில் யாராவது எந்தெந்த அமைச்சர்கள்லாம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் குரல் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் இன்னைக்கு கைது படலத்தில் தீவிரமாக இருக்காங்க தவேகா அரசு. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது இருக்கா? இல்லை, அவங்க அந்த விதத்தில் உறுதியாக இருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜியே பார்த்தீங்கன்னா தவேகா எம்எல்ஏக்கு பணம் கொடுத்த வழக்குலன்னு சொல்லி தான் தேடுறாங்க. இப்போ அவர் தலைமறைவாக இருக்கிற அவரும் ஒரு தம்பியும் அதோட சேர்த்து இந்த கரூர் வழக்கிலையும் இணைப்பதற்கான ஒரு நோக்கத்தில் தான் அவங்க போகிறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து மு.க. ஸ்டாலின். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எங்கே வந்து விஜய் மேலே ஒரு அந்த வழக்கு பதிந்தால் அவரையும் எஃப்ஐஆரில் சேர்த்தா அனுதாபம் பெருகிருமோ அப்படி இவங்க ராஜதந்திரமாக யோசிக்கிறாங்களாம். அதான் புட்டுக்குச்சு இல்லை? ஆமாம். அதாவது இந்த 41 பேர் மேலே ஒரு அனுதாபமோ இல்லை அதை தாண்டின ஒரு வருத்தமோ எப்படி விஜய்க்கு இல்லையோ அது மாதிரி மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை, எந்த அரசியல்வாதிக்கும் இல்லை. இருந்தால் அரசியல் பண்ணுவாங்களா? அப்படி இவர் என்ன செஞ்சிருக்கணும்? முதலமைச்சர்னா அவரை வந்து எஃப்ஐஆரில் சேர்த்துருக்கணும்ல. கண்டிப்பாக. இது மட்டும் இல்லை, இது நடந்தது வந்து முன்னாடியே 2023 லியோ படம் நினைக்கிறேன், அதோடைய டீசர் வெளியீட்டு விழா சென்னையில் ரோஹிணி தியேட்டரில் நடக்குது. அதில் விஜய் ரசிகர்கள் ஒரே கலாட்டா, சோசியல் மீடியாவில் இன்னும் இருக்க சேரு கீரு இதெல்லாத்தையும் உடச்சி ஒருத்தக்கிட்ட உற்சாகத்தில் அடிச்சுக்கிறாங்களாம். அது 2 தரப்பும் வந்து மோதிக்கலை, ஒரே தரப்பு, எல்லாம் தளபதி தரப்பு மட்டும்தான். அதுங்க அந்த ரகலை, அதுங்க தேட்டர் உள்ளார பண்ண ரகலையை ரோட்டில் பண்ணியிருந்தால் அங்கே உயிர் பலியாகிருக்கும். ஆனால் போலீஸ் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. பின்னாடி வேறொரு வழக்கில் வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்குறாரு அரசு வழக்கறிஞரை, திமுக ஆட்சியில் ஏன் நீங்கள் அதை நடவடிக்கை எடுக்கலன்னு. இல்லை, புகார் வராமல் நாங்களாக போனோம்னா அதை பழிவாங்கிற செயல் நினைச்சிருக்கோம். உலகத்திலே இப்படி ஒரு பதில் அரசு சொல்லியிருக்காது. ஏன்னா அரசு வழக்கறிஞர் சொல்றது அரசுடைய பதில். முதலமைச்சர் அந்த நேரத்தில் முதலமைச்சர் வந்து சரியான செயல்பாட்டில் ஈடுபடலை. விஜயை கைது செஞ்சிருக்கணும், அங்க கைது செய்யல. அது கரூருக்கு முன்னாடியே தொண்டர்களை கைது போலீஸ் போயிருக்கணும், போகல. என்ன காரணம்னா அதை அவங்க அரசியலாம் பாக்குறாங்க, இவன் சித்தா எனக்கு என்ன அப்படின்னா. அதுக்கான ஒரு எதிர்வினை தான் இன்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலினும் திமுகவும் அனுபவிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே அதை அரசியலாக பார்க்கும்போது இல்லை, இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, மற்ற எல்லாரும் கூட அரசியலாக பார்க்கட்டும், தவேகா பார்க்கலாமா? அவங்க கட்சி தலைவரை தான் பார்க்க வந்து இத்தனை மக்கள் செத்துருக்குறாங்க. அவங்க தான் அதீதமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு மாத காலமாக காணாமல் போயிட்டாங்க கரூர் சம்பவம் நடந்த அப்புறம். அந்த நேரத்தில் உடனே எஸ்கேப் ஆனது விஜய். அவருக்கு வந்து திருச்சியிலேருந்து கரூர் வர்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுது. ஆனால் கரூர்லேருந்து கண்ணை மூடி கண்ணத்தூருக்குள்ள, ஆமாம், ஏதோ ஒரு பிளாக்கும்பாங்க சினிமாவில், அப்படி டக்குன்னு இப்படி காணாம போயிடுறது. அந்த மாதிரி இங்கே காணாம போய் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டு அங்கே கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்கன்னா ஒருத்தருக்கு செய்தியாளருக்கு பதில் சொல்ல ஃப்ளைட் ஏறாரு, இங்கே வந்துட்டார், வந்து படத்தாச்சு. 4 நாள் வந்து ஆளை காணும், ட்விட்டரை காணும், ஒன்றும் காணும், போயிடுச்சு.
அது அது எவ்வளோ பெரிய இது. அதுக்கப்புறமேல இதை பற்றி பேசவே இல்லையே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தானே பேசினார். அது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு இவர் ஆறுதல் சொன்னார். அப்புறம் அதனால் அதீதமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தேவைக்க. இதுதான் அந்த மக்களை, அந்த இறந்தவர்களை இழிவுபடுத்துகிற விஷயம். இப்போ முக்கியமாக இடைத்தேர்தல் வருது இல்லையா, இடைத்தேர்தலில் இது எப்படி பேசும் பொருளாக இருக்கும்? கரூர் இந்த விஷயம் பேசும் பொருளாக இருக்கும். ஏன்னா எடப்பாடி வந்து இடைத்தேர்தலில் முழுக்க நம்மளோட வெற்றி நிச்சயம் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. இந்த பக்கம் திமுக தரப்புலையும் ஒரு பொது வேட்பாளர் அறிவிப்போம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வருது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல பொது வேட்பாளர் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இப்போ அம்பாசமுத்திரத்தில் வந்து சீமானை நிறுத்தி 2 கட்சியும் ஆதரிக்கிறதா, திமுக அதிமுக ஆதரிப்பதாக ஒரு பேச்சு, ஒரு யூகம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனால் அப்படி அது நடக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா சீமான் பேசின பேச்சு எப்படி, இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் வந்து கடுமையாக பேசுறது, அப்புறம் மறுபடியும் ஒரு கூட்டணி வச்சுக்கிறதுங்கிறது சகஜம்தான், அது நடக்கிறது. ஆனால் தரம் தாழ்ந்து பேசுனது வந்து மிக கற்பனையில் கூட பண்ண முடியாத அளவுக்கு பேசுனது சீமான். இப்போ தந்தை பெரியாரில் ஆரம்பித்து அண்ணா அவர்களுக்கு வந்து கருணாநிதிக்கு வந்து சதிகாரன் சண்டாளன் அது இதுன்னு பேசி புணங்கள் 3 படுத்து கிடக்கு அப்படின்னது. இந்த மாதிரி தரம் தாழ்ந்த ஒரு பேச்சு, அதீத தரம் தாழ்ந்த பேச்சு திமுகவை. இப்போ அதை மீறி தான் வந்து சீமான் வீட்டில் ஒரு துக்கம்னா அப்புறம் ஓடி போய் இவர் விசாரிக்கிறாரு. இவங்க வீட்டில் துக்கம்னா ஆறுதல் இருக்காங்க. யார் ஸ்டாலின் திருமணத்தில் ஒன்றா உட்கார்ந்து அமர்ந்து இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் ரொம்ப நாகரிகமானவங்க. இப்போ நம்மள மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, திட்டினாலாம் கோச்சிக்க மாட்டாங்க. அது ஒரு நாகரிகம், அதான் அரசியல் நாகரிகம். ஆனால் அந்த அரசியல் நாகரிகம் தொண்டர்களுக்கு இருக்காது. என்னடா நம்ம தலைவரை இவ்வளோ கேவலமாக பேசினா, இவனுக்கு போய் நம்ம வேலை பார்க்குறதான்னு யார் அதை எதிர்த்து நின்னாலும், சீமான்னு சொல்லலை, யார் வந்து இந்த மாதிரி அளவுக்கு மீறி பேசினாலும் அப்போ வந்து யோசிப்பான். அப்போ அந்த மாதிரி இது வந்து தலைமையும் யோசிக்கும். அப்படின்னு அதை யோசித்தாங்க அப்படின்னா சீமானை பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. அதை மீறி நிறுத்தினாங்க அப்படின்னா, சீமானை நிறுத்தி இந்த 2 திமுக அதிமுக ஆதரிச்சிச்சுன்னா அதை விட தவேகாவுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடையாது, பெரிய அளவில் ஜெயிப்பாங்க. உதாரணமாக இப்போ அம்பாசமுத்திரத்தில் வந்து அதிமுக ஜெயிச்சிச்சு, அவர் எஸ்ஐக்கு தான் இங்கே வந்துட்டார். ஆமாம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட்டது. அதுக்கு அடுத்த இடத்துல தவேக 4வது இடத்துல 14,000 ஓட்டு தான் சுமார் வாங்கினது சீமான். ஆனால் என்ன ஆகுன்னா, இந்த 3வது இடத்துல இருக்கக்கூடிய தவேக முதலிடத்துக்கு வந்துடும். அதான் நடக்கும். ஏன்னா இந்த 2 கட்சியிலையுமே சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்கான ஒரு விருப்பம் இருக்காது. அது பேசின பேச்சுக்கள், நடவடிக்கை சொல்லுவாங்க, ஏங்க இதுக்கு முன்னாடிலாம் பேசிக்கிட்டது இல்லையா, கூட்டணி வச்சது இல்லையா அப்படின்னு. இப்போ நான் சொன்னது மாதிரி அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இப்போ இடைத்தேர்தலில் வரும் தொகுதிகளெல்லாம் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருவேளை திமுக விட்டு கொடுத்து இருக்குமோ அதிமுக? இதை தாண்டி 2 ஆப்ஷன் இருக்கிறதாக நான் பார்க்குறேன். முதல் ஆப்ஷன் என்னன்னா, பாஜகவை தள்ளி விட்டுட்டு, இப்போ இது இந்த எல்லாமே அதிமுக தொகுதிகள் தான், 6 தொகுதிகள். அப்போ வந்து திமுக ஒதுங்கிட்டு ஆதரவு தெரிவிக்கலாம். ஒரு கூட்டணி அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பேசிக்குவோம். முதல்ல தொண்டர்களிடையாகவும் ஒரு மக்கள்கிட்டையும் இது ஒரு மனசில் பதியட்டும் அப்படின்னு வந்தாங்கன்னா அங்கே வந்து வாய்ப்பு இருக்குது. இல்லை அதிமுகவே இறங்கி வந்து நாங்கள் தான் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நாங்கள் 4 நிற்கிறோம், நீங்கள் 2 நில்லுங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு தொகுதி பங்கீடு மாதிரி ஒரு விஷயம் வந்தாலும் இந்த கூட்டணிக்கான ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் சொல்கிறது 2026 தேர்தலை ஒட்டி நான் சொல்கிறேன், அந்த வாக்கு சதவிகிதம், வாக்கு எண்ணிக்கையை வச்சு சொல்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது நடக்கலாம். இதை தாண்டி வந்து மக்கள் மனநிலை மாறலாம், இல்லை வந்து இவிஎம் மிஷின் மாறலாம். இல்லை இப்போ தாவேகா தரப்புல ஒரு வலிமையான கூட்டணியோடு இருக்காரு, வலிமை ஏறி இருக்கு இல்லையா, இவங்களோட அந்த போட்டி வந்து அங்கே ஜொலிக்குமா? இப்போ ஏற்கனவே திமுக கூட்டணியிலையும் அந்த கூட்டணி கட்சிக்கான ஒரு வாக்கு சதவீதங்கிறது ஓரளவு இருக்குது, இல்லைன்னு சொல்லல, காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை அதில் உள்ள மற்ற கட்சிகளாக இருக்கட்டும். ஆனால் அந்த சதவிகிதம்லாம் ஒரு பக்கம், அதை தாண்டி திமுக அதிமுக தான் வலிமை, அது யதார்த்தம். அப்படிங்கிறப்ப இப்போ அங்கே இருந்த திமுக இருந்த கூட்டணி கட்சிகள் வந்ததுனால தவேகாவுக்கு கொஞ்சம் பலம் வரலாம். மற்றபடி திமுக அதிமுக 2ம் சேர்ந்தால் அதுக்கு முன்னால் இந்த பலம் எடுபடாது. அப்போ இவங்களுக்கு தான் அந்த வாய்ப்புகள் வரும், அந்த ஓட்டுடைய சதவிகித அடிப்படையில் நான் சொல்கிறேன். இப்போ
இப்போ அதிமுக தரப்பில் ஒரு மாற்றங்கள்லாம் நடக்க போகுது. டிடிவி அதிமுக உள்ளே வர போகிறாரு, அமமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைய போகுது அப்படின்னு ஒரு பேச்சு வருது. டிடிவியும் ஒரு பதிவு போடுறாரு, இந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற்றே ஆகணும் அந்த சூழலில் இருக்கும். ஏன்னா இந்த ரீல்ஸ் ஒட்டி வெட்டுறதுலே தாவேக அரசு முனைப்பில் இருக்குது. அவங்களோட ரீல்ஸ் ஒட்டி வெட்டுறதுக்கே நேரம் இல்லைங்க, எடுத்து போடுறாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அதை தாண்டி இவர் வந்து என்னென்னா அவருடைய அமமுக எம்எல்ஏ காமராஜ் மன்னார்குடியை இவங்க இழுத்துட்டாங்களே இப்படி அப்படிங்கிற அந்த ஆதங்கம் இருக்கும்ல. ஏதோ வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ கிடைச்சாரு, அதையும் தூக்கிட்டாங்களே இப்படின்ட்டுன்னு. அப்போ நிச்சயம் அவர் தீவிரமாக இருப்பார். அதனால் அதிமுக கூட வந்து அவர் ஒன்றிணைவாரா இல்லை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நிச்சயமாக அந்த கூட்டணியில் இருப்பார். ஏன்னா அதுக்கு ஏற்கனவே அந்த கூட்டணி தான் இருக்கிறாரு. இன்னும் விக்ரஸாக இறங்கி அதுக்கு ஒரு தாவேக்காவை வந்து பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதனால் வந்து திமுக, அதிமுக, அமமுக, பாமக இவங்கள் இணைந்து அந்த இடைத்தேர்தலை சந்திப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த பக்கம். இல்லைன்னா இந்த பாமகவை பற்றி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தாவேக பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திமுக பக்கம் வாய்ப்பு இல்லை குறைவுன்றீங்களா? திமுகவுக்கு தான் சொன்னேன், திமுக, அதிமுக, பாமக, அமமுக இணைந்து வரலாம். இல்லைன்னா பாமக என்ன பண்ணலாம், சரி நமக்கு இது அமைச்சர் பதவி கிடைக்கட்டும் அப்படின்னு தாவேக பக்கம் வரலாம். அது வந்து போக போக காலம் தான் சொல்லணும் அது. ஆனால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த அளவில் பார்த்தா திமுக, அதிமுக ரெண்டும் சேர்ந்தால் தாவேகாவுடைய பலத்துக்கு விட அதிகமாக தான் இருக்கும். அது முக்கியமாக இந்த இடைத்தேர்தலில் கேள்வி என்னன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிற்பாரா? நிற்கும் பட்சத்தில் அவரோட வெற்றி எப்படி இருக்கும்? அது ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ திமுக, அதிமுக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கும் பட்சத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அப்படி தான் நம்புகிறேன் நான். அப்படி இல்லைன்னா அது என்ன மாதிரின்னு நமக்கு இது சொல்ல தெரியல. ஏன்னா அது எல்லாமே நீங்கள் சொன்னது மாதிரி அதிமுக பலம் வாய்ந்த தொகுதிகள் அது. அப்போ தாவேக வந்து ஆளுங்கட்சியாக வேற இப்போ இருக்கிற சூழல் இருக்குது. இதை தவிர மறுபடியும் சொல்லுது இவிஎம் மிஷின் என்ன பண்ணணும்னு தெரியாது. அது சுவிட்ச் வந்து அங்கே இருக்கு அமித்ஷாட்ட, அவர் எந்த மாதிரி அமுக்குவாருங்கிறது தெரியாது. இடைத்தேர்தல் வெற்றி அங்கே தான் இருக்கு. எல்லாம் அதுதான், ஆளினால் அவங்க தான், நம்ம தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த 2026 தேர்தலையே விஜய்க்கு இத்தனை சீட்டுங்கிறது இன்னும் நம்ப முடியாத ஒரு சூழலாக தான் இருக்குது. புரியுது. அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு 15% வாங்கியிருக்கலாம். ஆனால் அது எப்படி 35% மாறும் ஒரு தொகுதிக்கும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ அதுக்கான சந்தேகங்கள் பல பேருக்கு இருக்குது, அதுக்கு மறுக்க முடியாது. அதனால் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி. அதனால் மேலே வடக்க இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படின்னா அதை தான் பார்த்துட்டு நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். தொடர்ந்து பேசணும். மிக்க நன்றி. நன்றி.